ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி கடலைக்கறி தான் செய்ய போகிறேன். ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் ராத்திரியே கடலையை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். காலையில் பார்க்கும்போது கடலை நல்லா ஊறி பெருசாகிடுச்சு. இனிமே இதை நம்ம தண்ணியில் நல்லா கழுகி எடுத்துக்கணும். ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா கடலையை கழுகி எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சேரும். எல்லாத்துக்கூடையுமே நம்ம இதை செஞ்சு சாப்பிட்லாம். கடலையை நல்லா 2 தண்ணியில் கழுகி எடுத்தாச்சு. அப்புறமா ஒரு குக்கரில் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். அதில் நம்ம கழுகி எடுத்துக்கிட்ட கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா குக்கரை மூடி போட்டு விசில் வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 6 விசில் வர வரைக்கும் நாம் அதை வேக வைக்கணும். விசில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட 6 விசில் வந்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கரை திறந்தாச்சு. கடலை நல்லா வெந்துடுச்சு. ஒரு 2 கரண்டி கடலையை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றி இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இந்த கடலை கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துருக்கேன். அப்புறமா உப்பு நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம ஆற வச்ச கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதிலே ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச கடலையை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்படி நம்ம கடலையாக அரைச்சி குழம்புல சேர்த்துக்கும்போது கறி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். கறியில் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இனி தாளிசம் மட்டும் போட்டால் போதும். சிம்பிளாக கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சா? டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சிக்கன் கறி மாதிரியே நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். இன்னொரு அடுப்பை பற்ற வச்சாச்சு. ஒரு சீனச்சட்டி வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தாச்சு. கடுகு சேர்த்தாச்சு. கடுகு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி எது வேணாலும் கொஞ்சமாக வெட்டி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இனிமே இதை நம்ம கடலைக்கறியில் சேர்த்துடலாம். சூப்பரான சிம்பிளான கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க. இதை மாதிரி நீங்களும் குயிக்காக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி கடலைக்கறி பூரி கூட தான் கடலைக்கறி செஞ்சுருக்கேன். பூரியும் கடலைக்கறியும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பூரி கடலைக்கறி. ஓகே, பாய்.
தேங்க் யூ.